இருந்து கிறிஸ்துவத்தினுடைய கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய கிரியைகளை நாம பார்க்க முடியும். அதற்கு பிறகு அந்த யூத மதத்துக்குரியது இல்லை, நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பில் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் என்பதை ரோமர்ல இருந்து நாம பார்க்க முடியும். இல்லையா சொல்லுங்க. ஏன்னா நாம ஏதோ சபைக்கு வந்தோம் ஏதோ போனோம் இல்லை, நம்ம சபையில என்ன போதிக்கப்படுகிறது, எனக்கு ஆவியானவர் என்ன கற்று தாராரு, நான் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஆவியில் நடத்தப்படாவிட்டால் அவன் சத்தியமாக ஆக்கினிக்குள்ள நடத்தப்படுவான். நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டான்னா அவன் சத்தியமா ஆக்கினி தீர்ப்பு படான். இல்லையா சொல்லுங்க. ஆக்கினி தீர்ப்பு நமக்கு இல்லை. அல்லேலூயா. அவன் தான் சரியான கிறிஸ்தவன். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் 4வது சங்கீதத்தை. அங்கே அவன் யூத மதத்தின்படி தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் 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 கேட்டார்ன்னு தான் சொல்லிட்டான். அடுத்தவங்க சொன்னாங்க உங்களுக்கு நீதி உண்டாகும் உண்டாகும் உண்டாகும்னு சொல்றான். எதிர்காலத்தை குறித்து பேசிட்டு இருக்கான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் கண்ட உண்மையான சத்தியத்தை, மெய்யான தேவனுடைய அன்பை உணரும் போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் சிலுவையின் மரத்துல இயேசு முடித்து விட்டார் 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 விட்டார். நீதி இன்றைக்கே தொடங்கி விட்டது விட்டது விட்டது. இன்னி ஒரு நாள் நீதி வர வேண்டும் இல்லை, ஏற்கனவே நீதி எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம சத்தியத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அறகுறையா சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. சத்தியம் தெரியும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை நாம புரிஞ்சுக்கிடணும். அதுதான் பாஸ்டர் அழுத்தி எழுதி சொன்னாங்க, உங்களுக்கு நீதி இன்னைக்கே செஞ்சப்பட்டாச்சு, கர்த்தர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா இனி ஒரு நாள் நமக்கு தேவையில்லை. சொல்லுங்க, எனக்கு இனி ஒரு நாள் தேவையில்லை, ஏற்கனவே முடிச்சிட்டாரு. எனக்கு நீதி பிறந்துட்டு, எனக்கு நியாயம் பிறந்துட்டு, என் ஜெபம் கேட்கப்பட்டுட்டு, நான் இனி என்னதான் பண்ணணும், தேங்க்ஸ் மட்டும்தான் பண்ணணும், நன்றி மட்டும்தான் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. நேற்று என் மகளுக்கு ஒரு கொலுசு வாங்கிறதுக்கு ஒரு 10 கடைக்கு ஏறி இறங்கிட்டு, ஆனால் எல்லா இடத்துலையும் அவள் கேட்ட கொலுசு பெரிய சைஸாக இருக்கு, ஆனால் அவள் சைஸுக்கு இல்லை. அப்போ நான் சொன்ன, பாப்பா எல்லா கடையிலும் அலைஞ்சாச்சு, என்னை கடைசியாக ஒரு கடைக்கு பார்ப்போம். ஆனால் நீ என்ன செய்ய போகிற, கிடைச்சிட்டு ஏன் சைஸ் அங்கே இருக்கு, நாங்கள் எதிர்பார்த்தது அங்கே இருக்கு. ஆண்டவர் வச்சிருக்கிறீர், நன்றி நன்றி நன்றின்னு ஒரு 4 நன்றி தான் போனோம். முதச்சதே அவர் எதிர்பார்த்தது தூக்கி கையில் கொடுத்துட்டான். அல்லேலூயா. அப்போ நாம் அதுக்கு முன்னக்கூட்டி இருக்கிற பதத்துக்கு இல்லாமல் தேடிக்கிட்டே இருக்கோம். இதுதான் யூத மதத்தினுடைய ஜெபமும் யூத மதத்தினுடைய கலாச்சாரமும். தேடிக்கிட்டே இருப்போம். இனியும் மேசியா வருவார், இன்னும் வரல, அவர் இனிதான் வருவார் வருவார் வருவாருன்னு அவன் முட்டாள்தனமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தேடிக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. ஆனால் இங்கே இயேசு சொல்லிட்டாரு, தேடுங்கள் கண்டு அடைஞ்சிட்டீங்க. அல்லேலூயா. தட்டுங்கள் திறக்கப்பட்டது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி, அதுதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, ஐயா, எவனுடைய பாவத்தை அவர் எண்ணாது இருக்கிறாரோ
அவன்